தாட்சியர்னு ஒரு ரிஷி எங்காத்துக்கு என்ன காக்காம முடிச்சு வருவனான். என்ன காரணம்னா தர்மத்தை அனுஷ்டிக்கிற விஷயத்துல எங்களுக்கு ஆலசியமே இல்ல. தஸ்மாம் முடிச்சு பயம் நானா என்ன காக்காம உள்ள வர முடியாதுடா யமன் ராஜாவை சொல்றாள் தைரியமா. அவன் குழந்தைய கொண்டுட்டான். இவன் அழுதால் வந்து உன் குழந்தைய கொண்டுட்டேன்னு கொல்ல சரீரத்தை எடுத்துன்னு வார். கொண்டு சரீரத்தையும் காணும் ஏதோ துஷ்ட ஜந்து சாப்பிடுதுன்னு சொன்னார். போடா சடை உள்ள போய் பாருன்னார். உள்ள போய் பார்த்தா அந்த பையன் உட்காந்து சமிதானம் பண்ணிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கான். அக்னி பார்த்து நான் தேஜஸ்வியா இருக்கணும் வர்ச்சஸ்வியா இருக்கணும் இப்படி கேட்டு இருக்கான். போய் பார்த்து கழுத்து கழுத்தெல்லாம் தடவினா தைச்ச சூடு இருக்கா ஏதாவது டாக்டர் தைச்சிருக்காளா என்னன்னு ஒண்ணும் இல்லை. என்ன நான் சொன்ன பையன் உள்ள உட்காந்து சமிதானம் பண்றானே என்ன. அப்போ ஒரு சிரிச்சுக்கணும்னு சொன்னார். நாங்கெல்லாம் என்ன விரும்பினேன் தோல்ல புன போட்டு பிராமணன் நினைச்சா என்ன அவன் லோகங்கள்லாம் நன்னா இருக்கணும்னு நிச்சயம் வேதத்தை ஜபிச்சு பகவான் உபாசிக்கிற பிராமணாள் எங்காத்துக்கு என்ன காக்காம உள்ள வருவனாடா முடிச்சுன்னு கேட்டாள். சந்தியோபாசன தத்பரா சுத்தான்னா சுத்த சுதனா பிரம்மச்சர்ய விரதே ஸ்திதா சத்யமேவாபிஜானீமா நாகிருதே குர்மஹே மனஹ யத் பிராமணானாம் குஷலம் ததேஷாம் விமர்சாமஹே சொல்றாள். பெரியவாழத்துல தோஷம் ஏதாவது இருந்தா அதை சொல்றது இல்லையா. நல்லது என்ன இருக்கோ அதான் சொல்றதான். சத்தியம் தான் பேசுறது. பொய் கிட்ட போறதே மனசை செலுத்துறதே இல்லை. தஸ்மாத் மிருத்யு பயம் நனா எங்க குடும்பத்துக்கே யமபயம் கிடையாதுடா போடான்னு தாட்சியர். அவனுக்கு ஒரு விருந்து பண்ணி வச்சு ஆத்துக்கு அனுப்பிச்சுட்டார் ராஜாவே மகாபாரதத்துல. அப்படி இருந்திருக்காள் நம்ம பெரியவாள்லாம். அதனாலதான் 60,000 வருஷம் இருந்தா 11,000 வருஷம் இருந்தாள். கணக்கு இல்லாம இன்னும் பெரியவாள்லாம் இருக்காளுங்கிறாள். அனுஷ்டிக்கிற விஷயத்துல ஆலசியமே இருக்கக்கூடாது.